அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கரூர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதி அரசரான அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இரண்டாவது அறிவிப்பு: சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் இடையே வந்தே பாரத் ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. எழும்பூர் அல்லது தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தே பாரத் ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பகல் நேரத்தில் வந்தே பாரத் ரயிலை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒரே நாளில் ராமேஸ்வரம் சென்று சென்னை திரும்பும் வகையில் ரயில் பாதை திட்டமிட முடிவு செய்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: நடப்பாண்டு MBBS PDS படிப்புக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு வரும் அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த சுற்று மருத்துவ படிப்பை எப்படியாவது உறுதி செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு கடைசி மற்றும் முக்கியமான வாய்ப்பாகும். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: 11,48,000 பேர் எழுதிய குரூப் 4 பணியிடங்களுக்கான எண்ணிக்கை மேலும் 727ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் TNPSC அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு அறிவிக்கை மற்றும் பிற்சேர்க்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: புதிய வக்பு திருத்த சட்டப்படி தமிழ்நாடு வக்பு வாரியம் திருத்தி அமைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வக்பு சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இவ்வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஒன்றிய அரசு அவசரமாக நடைமுறைப்படுத்திய புதிய வக்பு திருத்த சட்டத்தின்படி வக்பு வாரியம் திருத்தி அமைக்கப்பட மாட்டாது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான தொழில் பயிற்சி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 1588 இடங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. பொறியியல் பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு, டிப்ளமோ, பொறியியல் அல்லாத பிரிவில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறியுள்ளது. மொத்தம் 458 பொறியியல் பட்டப்படிப்பு, 561 பொறியியல் டிப்ளமோ மற்றும் 569 இதர பட்டப்படிப்பு இடங்கள் பயிற்சிக்காக திறந்துள்ளன. 2021, 22, 23, 24 மற்றும் 2025 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமோ தகுதி பெற்றவர்கள் nats.education.government.in என்ற தொழில் பயிற்சி இணையதளத்தில் பதிவு செய்து விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து அக்டோபர் 6ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. விஜயதசமி நாளில் பள்ளிகளை திறந்து மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் எனவும் விடுமுறையாக இருந்தாலும் அக்டோபர் 2இல் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் எனவும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு அளித்துள்ளது. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது எனவும் விதிமுறைகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட சூரிய சக்தி நிறுவல் பயிற்சியானது வரும் 8/10/2025 முதல் 10/10/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்கள் பெற விரும்புபவர்கள்
EDITN.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 10வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 5 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட திருமண புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சியானது வரும் 13/10/2025 முதல் 17/10/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் EDITN.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 11வது அறிவிப்பு. மாணவர்களுக்கு 1500 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் தேர்வுத்துறையால் இணையதளத்தில் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட்டுகளில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அதனை சிவப்பு நிற மையால் திருத்தி பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றொப்பமிட வேண்டும் எனவும் இந்த தகவலை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தெரிவித்து உரிய முன்னேற்பாடுகளை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான திறனறிவு தேர்வானது வரும் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. 12வது அறிவிப்பு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கோயில்களில் பணிபுரியும் 1500 தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்பட உள்ளனர் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான P.K. சேகர் பாபு தெரிவித்துள்ளார். 13வது அறிவிப்பு. தமிழகத்தில் 850 டீசல் பேருந்துகள் 66 கோடி ரூபாய் மதிப்பில் CNG பேருந்துகளாக மாற்றப்படுகிறது. இதற்கான ஒப்பந்த ஆணையை தனியார் நிறுவனத்திற்கு தமிழக அரசு வழங்கியுள்ளது. 14வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான மன்ற போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட அளவிலான மன்ற போட்டிகள் அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன. அதில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களின் பெற்றோரிடமிருந்து ஒப்புதல் கடிதம் கட்டாயமாக பெற வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 15வது அறிவிப்பு. சாலை பணிகளை வரும் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாலை பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் 2வது வாரம் தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான கட்டணங்கள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் உயர்ந்து போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரில் பெயர், முகவரி, பிறப்பு தேதி மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றில் மாற்றம் போன்ற சேவைகளுக்கான கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகும். புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் அப்டேட்டிற்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு 100 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் வரும் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை சென்னை, மதுரையில் நடைபெறுகிறது. இப்போட்டியில் உலகம் முழுவதும் உள்ள 29 அணிகள் பங்கேற்கின்றன. 18வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்த உள்ளோம் என உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் அறிவித்துள்ளார். இது குறித்த முழு விவரங்களானது tngasa.org என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் இணையதளம் வாயிலாக இன்று 24ஆம் தேதி முதல் தகுதியுள்ள நபர்கள் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் எனவும் விண்ணப்பங்கள் பதிவு செய்ய இறுதி நாளானது 8/10/2025 ஆகும். கடைசியாக 19வது அறிவிப்பு. தூத்துக்குடியில் 1156 கோடி முதலீட்டில் உணவுப் பொருட்களை தயாரிக்கும் ஆலையை ரிலையன்ஸ் அமைக்கிறது என அமைச்சரான TRB ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் அள்ளிக்குளம் சிப்காட்டில் 60 ஏக்கரில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு ஆலை அமைகிறது. உற்பத்தி மையத்தில் பிஸ்கட், மசாலா பொருட்கள், சமையல் எண்ணெய் உள்ளிட்டவைகள் தயாரிக்கப்படும். தூத்துக்குடி சிப்காட்டில் அமைக்கப்படும் இந்த புதிய ஆலையால் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.